இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே நேசரில் களி கூறுங்கள். இந்த 4வது மாதத்தின் முதல் தேதியில ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களை தேவனாய கர்த்தர் தன் வார்த்தையை உங்கள் ஆவியிலே வைத்து அனுப்புவாராக. ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை உயர்த்தும். இந்த கால வேளையில இந்த 4வது மாதத்தில அதிகாலை வேளை, நேற்று அதிகாலை வேளையில இந்த வார்த்தையை தேவன் தந்தார். வாசிக்கலாம். Praise the Lord. யாத்திரையாம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 430 வருஷம் எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமை அனுபவித்தார்கள். அவர்கள் செங்கல் சுமக்கிற வேலைகளுக்கும் விறகு வெட்டுகிற வேலைகளையும் பண்டகச்சாலைகளை கட்டுகிற வேலையையும் அவர்கள் செய்து வந்தார்கள். மிகவும் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இவ்வளவுதான் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அவர்கள் சிறுமைப்பட்டதினாலே அவர்கள் கூக்குரலிட்டார்கள். தேவனை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அவர்கள் விட்ட கூக்குரலை பரலோகத்தின் தேவன் கேட்டு எகிப்தின் கையிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க தன்னுடைய ஊழியக்காரனாகிய மோசேயை தேவன் அழைத்து இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மகிமையான வாக்குத்தத்தமும் கொடுத்து, நீங்கள் இனிமேல் இந்த வேதனையை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள், இந்த கஷ்டங்களை அனுபவிக்க மாட்டீர்கள், இந்த உபத்திரவங்களை நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை விடுதலையாக்கி 10 விதமான வாதைகளினாலே தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்தி அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள், பிள்ளைகள், ஆடு மாடு ஒட்டகங்கள், அருமையானவர்களை கர்ப்பிணி பெண்கள், இப்படி எல்லாரும் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். திடீரென்று என்ன நடந்தது என்றால், பின்னே திரும்பி பார்த்தால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தின் ராஜா 600 ரதங்களோடு கூட, முக்கியமான படை தளபதிகளோடு கூட இவர்களை கொல்லும்படியாய் ஒரு கூட்ட ஜனம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாத்திரையாம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. வாசிக்கலாம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார். ஏனென்றால் யாத்திரையாம் புஸ்தகம் அதே 14ஆம் அதிகாரம் 7, 8 வாசிக்கலாம். 600 ரதங்களையும் 600 ரதங்களும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய
பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். யாத்ராம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11 12 வாசிக்கலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா, வனாந்தரத்திலே சாகும்படிக்கு அவர்கள் மிகவும் பயந்தது மாத்திரமல்ல, மோசேயை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். என்ன கூக்குரலிட்டார்கள்? எங்களை எகிப்து தேசத்தில் இருந்தால் நாங்கள் அங்கே செத்து, அங்கே மடிந்து, அங்கே அடக்கம் பண்ணப்பட்டிருப்போம். எகிப்திலே எங்களுக்கு கல்லறை இல்லை என்று சொல்லியா? எங்கள் பிள்ளைகளை நீர் பாரும், எங்களுடைய மருமகளை பாரும், அருமையான என்னுடைய சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் பாரும். எங்கள் ஒட்டகங்கள், மாடுகள், ஆடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் கொண்டு வந்து இந்த வனாந்திரத்திலே நாங்கள் அழிய வேண்டுமா? இந்த வனாந்திரத்திலே நாங்கள் சாக வேண்டுமா என்று கூக்குரலிட்டார்கள். 1-2 பேர் அல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். அருமையான ஏறக்குறைய 16 லட்சம் ஜன, அருமையான இன்னும் அதிகமாயிருக்கும், அவர்கள் கூக்குரலிட்டார்கள். அப்பொழுதுதான் மோசே அவர்கள் எழும்பி அவர்களை உட்கார வைத்து, கூக்குரலிடாதிருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனிமேல் என்றைக்குமே காண மாட்டீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக சமயங்களில நாம் வேலை செய்கிற இடங்களிலே சிலர் எழும்பி அருமையான நம்மை அந்த இடத்திலே உயர விடாதபடி தடுக்க முயற்சிப்பார்கள். சில சமயங்களில நாம் குடியிருக்கிற இடங்களில சிலர் எழும்பி நமக்கு தீமை செய்வார்கள். எங்கிருந்து தீமை வரும், எப்படி நாம் தாக்கப்படுவோம் என்று தெரியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 3 எதிரிகள் இருக்கிறார்கள். 1 மாம்சம். இந்த மாம்சம் உங்களோடு கூட எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும். ஜீவ பாதையிலிருந்து உங்களை விலக்கி விடும்படியாய் இது போராடும். 2வது உலகம் உங்களோடு கூட எப்போதும் போராடி கொண்டிருக்கும். உலகத்தின் மனிதர்கள், அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் உங்களோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். 3வது வானமண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் உங்களோடு கூட போராடும். ஒரு கலக்கம், ஒரு பயம், ஒரு திகில், ஏதோ ஒரு பொல்லாத ஆவி நம்மை தாக்குகிறது போல, ஏதோ ஒரு பொல்லாத காட்சி. அருமையான நாம் தூங்கும் போது அது நம்மை சமாதானத்தை கெடுக்கும், நம்முடைய தூக்கத்தை கெடுக்கும். அருமையானவர்களே, நம்மை சில சமயங்களிலே சில நாட்களை நாம் செயல்படாதபடி அந்த இருளுக்குள்ளே அது நம்மை வைக்க போராடும். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீ என்றைக்குமே காண மாட்டாய். அவன் இந்த வார்த்தையை அருமையான அவன் சொல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ஆண்டவர் அவனோடு கூட பேசினதுனால அந்த வார்த்தையை அவன் ஜனங்களோடு கூட பேசுகிறான். மோசே தேவனை பற்றி 3 காரியங்களை அறிந்திருந்தான். அதை தான் நான் உங்களோடு கூட இந்த கால வேளையில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். Praise the Lord. கர்த்தர் தன் ஜனத்திற்காக, தன்னுடைய ஜனத்திற்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். யாத்ராம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் பண்ண வருகிறவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருங்கள். ஆமென். பரலோகத்தை பார்த்து கொண்டே இருங்கள். வாசிக்கலாம். யாத்ராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணினால் எவ்வளவு பெரிய மனிதர்கள், எவ்வளவு பலசாலிகள் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆமென். உன்னை ஜெயிப்பது என்பது கடினமாயிருக்கும்.
உன்னை ஜெயிப்பது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம், 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அருமையான தாவீது சொல்லுகிறான், வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார் என்று எழுதுகிறார். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று, பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆம், யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அவர் உங்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். கோலியாத்தின் சத்தத்தை கண்டு தாவீது பயப்படவில்லை. கோலியாத்து வைத்திருக்கிற ஈட்டியை கண்டு தாவீது பயப்படவில்லை. கோலியாத்தின் தோற்றத்தை கண்டு தாவீது பயப்படவில்லை. முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்படுகிறார்கள். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் கூட அவனை கண்டு பயப்படுகிறான். தாவீது பயப்படவில்லை. ஏன் தாவீது பயப்படவில்லை என்றால், அவனுக்கு ஒரு சத்தியம் தெரியும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் அல்ல, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவருக்கு முன்னே எந்த கோலியாத்தும் நிற்க முடியாது. எவ்வளவு பெரிய மனிதனாயிருந்தாலும், அவன் ராட்சத பிறவியாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலியாயிருந்தாலும், எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாயிருந்தாலும், எவ்வளவு அவன் யுத்த பயிற்சி பெற்றிருந்தாலும் கர்த்தருக்கு முன்னே நிற்க முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான். நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தால், யாத்திரையா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், உபாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், உபாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 1-2 வார்த்தை இல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீ பயப்படாதிருங்கள். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள். சூழ்நிலைகள் நீங்கள் மூழ்கி போகிறது போல இருக்கும். சூழ்நிலைகள் நீங்கள் எழும்ப முடியாத அளவுக்கு உங்கள் சூழ்நிலைகள் மலையை போல இருக்கலாம். அருமையான, அவ்வளவுதான். பேதுரு சமுத்திரத்திலே அவன் மூழ்கி போய்கொண்டே இருக்கிறான். மூச்சு திணறுகிறது. அவன் நினைத்தான், நாம் இனி வாழ்வதென்பது கூடாத காரியம். அருமையான, சமுத்திரத்திலே யார் உதவி செய்ய முடியும்? அருமையான, யுத்தத்தின் வல்லவராயிருக்கிற நம்முடைய தேவனாய கர்த்தர் தன் கரத்தை பிடித்து அவனை சமுத்திரத்திலே தூக்கி விடுகிறார். அப்படி என்றால் அவர் சமுத்திரத்தின் மேலே நின்று கொண்டிருக்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணும்படியாய் ஆண்டவர் எந்த எல்கைக்கும் வருவார். பயப்படாதே, சோர்ந்து போகாதே, கலங்காதே. ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ண உனக்கு இருக்கிறார். 1000-10,000 பேர் உன் பக்கத்திலே விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஏன் சேதப்படுத்தாது? கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணினபடினாலே அவைகள் உன்னை சேதப்படுத்தாது. பார்வோன் அவனுடைய 600 ரதங்களோடும் போர் வீரர்களோடும் அருமையான படைகளோடு கூட வந்து கொண்டிருக்கிறான். வேதத்தை நீங்கள் வாசித்தால் அதிலே ஒருவனும் தப்பிக்கொள்ளவில்லை. யாத்திரையாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பிக்கொள்ளவில்லை. அந்த சமுத்திரம் அவனை மூடிவிட்டது. காலை வேளையிலே அவர்கள் பார்த்தார்கள், அவருடைய சரீரங்கள், ராஜாவின் சரீரம் மிதந்து வந்தது. போர் வீரனுடைய சரீரம் மிதந்து வந்தது. அவருடைய ரதங்கள் 600 ரதங்கள், அருமையானவளே, எல்லாம் குதிரைகள், யானை, எல்லா படைகளும் அப்படியே வெளியே வந்து ஒருவனும் தப்பிக்கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதம் ஒரு காலம் வாய்க்காது. காரணம் என்னவென்றால், கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் உனக்காய் வழக்காடுகிறவர், கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். அருமையான ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், மோசே மரித்த பின்பு முழு இஸ்ரவேல் ஜனங்களும்
கலங்கி போனார்கள். ஐயோ, நம்ம இத்தனை வருஷமாய் நடத்தி வந்த தேவ மனுஷன் பூமியை விட்டு போய்விட்டாரே என்று கலங்கி திகைத்து போய் நின்றார்கள். அப்பொழுதுதான் வாலிபனாகிய யோசுவாவை கர்த்தர் எழுப்பி சொல்லுகிறார், மோசையோடு கூட நான் இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே, praise the Lord என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த உலகத்திலே உனக்கு பலத்த பலம், உன்னுடைய பலம் அருமையான ஒன்றே ஒன்றாய்தான் இருக்க வேண்டும், அது தேவனாய கர்த்தராய்தான் இருக்க வேண்டும். praise the Lord. இரண்டாவது, அருமையான மோசே இவ்வளவு தைரியமாய் சொல்வதற்கு காரணம், இன்று காண்கிற எகிப்தியனை என்றைக்கு நீங்கள் என்றைக்கும் காண மாட்டீர்கள். அவன் சொல்லுகிற சூழ்நிலையை பாருங்கள், அவன் சொல்லுகிற இடத்தை பாருங்கள். ஒரு பக்கத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த எகிப்தின் ராஜாவும் படையும் வருகிறது, இன்னொரு பக்கத்திலே சமுத்திரம் இருக்கிறது, நடந்து போக பாதை இல்லை. சரி, கொஞ்சம் ஓடியாது போகலாம், கொஞ்ச பேரையாயிலும் நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம், கொஞ்சம் பேர் செத்து போனாலும் போகட்டும், கொஞ்சம் படைகளை கொஞ்சம் ஜனங்களையாவது பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றால் முன்னாடி சமுத்திரம், பின்னாடி அருமையானவர்களே, அதான் அவர்கள் மிகவும் பயந்தார்கள். ஆகவேதான் கூக்குரலிட்டார்கள். மோசே இந்த வாக்குத்தத்தத்தை அந்த ஜனங்களுக்கு சொல்லும் போது மோசேக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் யுத்தத்திலே வல்லவர். இரண்டாவது, மோசேக்கு ஒன்று தெரியும், praise the Lord, கர்த்தர் நடந்து போகும்படி பாதையை உண்டாக்குகிறது. நடந்து போகும்படி பாதையை கர்த்தர் உண்டாக்குகிறது. இந்த பாண்டிச்சேரி பட்டணத்திற்கு எங்கேயோ பிறந்த உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நீ வாழும்படியாய் கர்த்தர் பாதை திறக்கிற தேவன், உன் பிள்ளைகள் வாழும்படியாய் தேவன் பாதை திறக்கிற தேவன். அருமையானவன், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். இந்த பட்டணத்திலே கர்த்தர் உன்னை செழிப்பாக்குகிற தேவன். நீ அநேக சமயங்களிலே நினைக்கிறாய், நம்முடைய ஊருக்கு போய்விடலாம், நம்முடைய கிராமத்துக்கு போய்விடலாம், நம்முடைய ஜனங்களோடு கூட போய் சேர்ந்து விடலாம் என்று நினைக்கிறாய். அருமையான, நீ நினைக்கிறது தவறல்ல. ஏனென்றால் அப்படிப்பட்ட நெருக்கத்திலே, அப்படிப்பட்ட போராட்டத்திலே நீ இருக்கிறாய். ஆனால் கர்த்தர் இந்த காலவேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த பட்டணத்திலே நீ வாழும்படியாய், நீ செழிக்கும்படியாய், நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நான் பாதையை திறக்கிற தேவன். யாத்திரையாம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். சமுத்திரத்திலே கர்த்தர் பாதை உண்டு பண்ணுகிறவர், சமுத்திரத்திலே பாதை உண்டு பண்ணுகிறவர். வனாந்திரத்திலே 40 வருஷம் கடந்து போகும்படி பாதை உண்டு பண்ணினவர், மலைகளிலே பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், சமுத்திரத்திலே பாதைகளை உண்டு பண்ணுகிறவர். ஆகாய விமானத்திலே பறந்து போகிறீர்கள், நீங்கள் உட்கார்ந்து போகும்போது எங்கே போகிறது என்று தெரியாது. ஆனால் அந்த மாலுமி, அதை ஓட்டுகிற பைலட் என்ன பண்ணுகிறான், அவன் போகும் பாதையை அருமையான அந்த சிக்னலிலே பார்த்து 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 அந்த பாதையிலே போய்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, இந்த சிக்னல் இங்கே வருகிறதான், இந்த சிக்னல் அருமையான ஆயிரக்கணக்கான மைல் ஸ்பீடிலே அது போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த ஆகாய விமானமும் பாதை தவறி போவதில்லை என்றால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சிக்னல், அந்த சிக்னலே சில சமயம் கைவிட்டு விட்டு அருமையான சிங்கப்பூர்ல விழுந்த பிளைட்டையோ அல்லது மலேசியால விழுந்த பிளைட்டையோ இதுவரையிலும் கண்டுபிடிக்கவில்லை. சிக்னல் ஏமாத்தையா, தெய்வம் ஏமாத்த மாட்டாரையா? சிக்னல் ஏமாத்திரும். இப்ப ஒரு பிளைட் போய் அருமையான திரும்பி வந்துட்டு, ஏன்னா வான் பரப்பை அவங்க அடைச்சிட்டாங்க. அது எப்படி அடைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு டெக்னாலஜி இருக்குது நம்ம உலகத்துல. வான் பரப்பை அடைச்சிடறாங்க, அங்க எதுவும் போக முடியாது, அங்க சிக்னல் கிடைக்காதுங்கிறாங்க. அதுதான் அடைக்கிறதுன்னு சொன்னாங்க. நான் விசாரிச்சப்போ அந்த சிக்னல் அங்க கிடையாதான், போனா ஒரு சிக்னலும் கிடைக்காதான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நடந்து போகும்படியாய் எப்போதும் சிக்னல் கிடைச்சு கொண்டே இருக்கும்.
சிக்னல் தான் தேவனுடைய வசனம், சிக்னல் தான் தேவனுடைய சபை, சிக்னல் தான் தேவனுடைய ஊழியக்காரன், சிக்னல் தான் பரிசுத்த ஆவியானவர், சிக்னல் தான் கிருபை. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Praise the Lord. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேயா தீர்க்கதரிசன புத்தகம் 42 அதிகாரம் 16 வசனம். நீதிமொழியின் புத்தகம் 4 அதிகாரம் 18 வசனம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை சபையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பாருங்க, குருடன் சொன்னா நீங்க கண்ணு தெரியாதவங்க மாத்திரம் இல்ல, பாதை தெரியாதவங்களே குருடர் தான். ஆமென். சில சமயங்களில் என்ன செய்வதுன்னு தெரியாது. ஊருக்கு வந்துட்டோம், வீடு ஒண்ணு வாடகைக்கு எடுத்துட்டோம், இங்க என்ன செய்வது, இங்க என்ன பண்ண முடியும், எப்படி ஊழியம் செய்ய முடியும், யாருமே தெரியாது. அப்படிதான் நம்ம வர்றோம். நாங்கெல்லாம் அப்படிதான் வந்தோம், யாருமே தெரியாது. ஒருத்தர் என்ன கூட்டு போனார், வின்சன் ஒரு பிரதர். எனக்கு இருட்டுல கூட்டிட்டு போயிட்டே இருந்தார். என் கையில சூட்கேஸ் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. இந்த ஆளு கொஞ்சம் தூரம் போய் ஒரு 4 பேர் வந்து இந்த சூட்கேஸ பறிச்சுட்டு போயிட்டா, இதுல ஒண்ணும் கிடையாது, துணிதான் இருக்குது. ஆனாலும் சரி பிரதர், இல்ல பிரதர் நான் போலாம் பிரதர், வேண்டாம் போக வேண்டாம். அப்படி ஒரு இருட்டு. பிரைஸ் தி லார்ட். நீங்க இருட்டில் நடந்து வந்திருக்கிறீங்க, பாதை தெரியாது, குருடர்களை போல நடந்து வந்திருக்கிறீங்க. குருடர்கள் போல என்ன நடக்கும், என்ன ஆகும், என்ன எப்படி முடியும், என்ன ஆகும் ஒன்னும் தெரியாது. ஆனா நீங்க அதை கடந்து வந்ததற்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் இருட்டை நான் வெளிச்சமாக்கிக்கிறேங்கிறார், உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. Praise the Lord. இன்னைக்கு ஒருவேளை நீ இருட்டில நிற்கலாயா, ஆனா கர்த்தர் உன்னை வெளிச்சம் உண்டாகும். சூரியன் உதிக்கும் போது அதிகாலை எப்படி வருகிறதோ, அந்த அதிகாலை வருகிறதை அருமையான விடிவெள்ளி நட்சத்திரம் காண்பிக்கும். சமுத்திரத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அதிகாலைக்காக காத்திருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் கரைக்கு போக வேண்டும். அப்பொழுது அதிகாலையிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும். அந்த எங்கு பார்த்தாலும் தண்ணீரும் அலைகளும் இருளும் நடுவுல ஒரு நட்சத்திரம் தோன்றும். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். காலை வந்துவிட்டது, நாம் ஊருக்கு போகலாம், நம்முடைய இடத்திற்கு போகலாம், நம்முடைய போட்டை தள்ளி கொண்டு போகலாம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டாகும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இருண்ட உலகத்திலே அவர் உனக்கு பாதை காட்டுகிற நட்சத்திரமாயிருக்கிறார். இந்த இருண்ட உலகத்திலே அவர் உனக்கு வழிகாட்டுகிற அருமையான சூரியனாயிருக்கிறார். இந்த இருண்ட உலகத்திலே அவர் உனக்கு பாதை காட்டுகிற நல்ல மேய்ப்பனாயிருக்கிறார். அவர் உன்னை பாதை காட்டுகிற மேய்ப்பன். ஒரு ஆடை மேய்க்கிறவன், அவன் சரியாய் அதை மேய்த்து காலையிலே கொண்டு போய் மேய்த்து மாலையிலே கொண்டு போய் அது தங்குகிற இடத்திலே விடுகிறான். இதை போல கர்த்தர் அருமையான நீ சென்றடையும் இடத்தை சென்றடையும் வரையிலும் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னை நீ அடைய வேண்டிய இடத்தை நீ அடையும் வரையிலும் உனக்கு பாதையை உண்டு பண்ணி பாதை காட்டுகிற நல்ல தேவன். வாசிக்கலாம் நீதிமொழியின் புத்தகம் 4 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். அதிகமாய் பிரகாசிக்கிறதாய் பாதை. ஒருவேளை கரடு முரடா இருந்திருக்கலாம், அங்கேதான் எழுதப்பட்டு செம்மையில்லாததா இருந்திருக்கலாம், இருளா இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் உன்னை கரம் பிடித்திருக்கிறார், கர்த்தர் உன்னை தெரிந்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். அவர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் நடத்துவார் சரியான பாதையில. அதுதான் மோசே சொல்லுகிறான், இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் நீங்கள் காண மாட்டீர்கள். கர்த்தர் நீங்கள் நடந்து போகும்படி இந்த சமுத்திரத்திற்குள்ளே தேவன் வழியை வைத்திருக்கிறார். நீங்கள் நம்ப முடியாது.
விசுவாசிக்க கூட முடியாது. இந்த சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. நடக்கிற காரியமே இல்லை. குழியிலே கிடந்து அருமையான தள்ளப்பட்டவன் எகிப்தின் அதிபதியா இருக்கிறான். நம்ப முடியுமா? ஆடு மேய்க்கிறவன் இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கிறான். நம்ப முடியுமா? அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல் ராஜாவின் பக்கம் உட்கார்ந்து இருக்கிறான். நம்ப முடியுமா? ஆண்டவர் உனக்கு திறக்கிற பாதைகள் ஆச்சரியமானவைகள். கர்த்தர் உனக்காக திறக்கிற பாதைகள் அதிசயமானவைகள். கர்த்தர் உனக்காக திறக்கிற பாதைகள் மகத்துவமானவைகள். கர்த்தர் உனக்காக திறக்கிற பாதைகள் உன் சந்ததியார் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அருமையான உன் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உன் குடும்பம் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உன் உறவுகள் ஆச்சரியப்படுவார்கள். ஓ, இந்த இடத்திற்கு இவ்வளவு உயரத்திற்கு எப்படி இவன் வந்தான்? அருமையான கர்த்தர் பாதையை திறந்ததுனால இந்த இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அடுத்தபடியாக அருமையான இவ்வளவு தைரியமாய் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அவன் வைப்பதற்கு காரணம், அவனுக்கு தேவனை பற்றி ஒன்று தெரியும். முதலாவது நான் அருமையான சொல்லுவதை திருப்பி சொல்லுகிறேன், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று அவனுக்கு தெரியும். இரண்டாவது, பாதையை தேவன் உண்டு பண்ணுவார் என்று அவனுக்கு தெரியும். மூன்றாவது, கர்த்தர் நமக்கு பலத்த பாதுகாப்பா இருப்பார் என்றும் அவனுக்கு தெரியும். நீங்கள் யாத்திரையாம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். நீங்க ஒண்ணு திரும்பி பார்க்க வேண்டாம். நமக்கு பாதுகாப்பற்ற இடம் பின்பகுதி தான். நீங்க முன்னாடி எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் பின்னாடி திரும்பணும்னா ஃபுல்லா பார்க்க முடியாது. நான் அதை ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். ஏன் பின்னாடி போறானா? பின்னாடி பார்வோனும் அவனுடைய சேனையும் வருகிறது. இப்ப தேவதூதன் என்ன பண்ணிட்டான்னா, ஷிப்ட் அவனுடைய வேலையை மாத்திக்கிட்டான், பின்னாடி பாதுகாக்கிறான். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையான உனக்கு உன்னை பாதுகாக்க மனுஷன் கரத்திலே மனுஷனை கொண்டு உன்னை பாதுகாக்கலாம். ஊழியக்காரன் பின்னாடி போனா அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா ஆண்டவர் தன் ஜனத்தை பாதுகாக்க பரலோகத்தில் தேவதூதனை அனுப்புகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி நிச்சயமாக நம்முடைய டிராவல்ல இன்னைக்கு பொறுத்தளவுல நமக்கு பாதுகாப்பு தேவை. எவ்வளவு பெஸ்ட் டிரைவரா இருந்தாலும் இன்னைக்கு அதெல்லாம் ஒன்னும் சரி வராது. நம்ம பாதுகாக்க தேவ தூதன் வேண்டும். ஆமென். அவ்வளவு டிராபிக் இருக்கிறது பாண்டிச்சேரியில், அவ்வளவு டூ வீலர் போகுது. அருமையான பொல்லாத ஆவிகள் வீடுகளுக்குள்ளே புகுந்துருது. அப்போ கர்த்தர் நம்மை, நீங்க உங்களுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு தெரியாது, உங்கள் வீட்டை கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் பிரயாணத்திலே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். நீங்கள் போகிற அருமையான நீங்கள் செய்கிற இடங்களிலே கர்த்தர் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அவர் தன் தேவ தூதனை கொண்டு பாதுகாக்கிறார். இதை மோசேக்கு தெரியும். ஆண்டவருடைய தூதன் நமக்கு பின்னே வருகிறான். ஜனங்கள், அருமையான ஜனங்களுடைய ஆவியை வீர்ப்பிக்கும்படியாய் தைரியமாய் சொல்லுகிறான், இன்று காண்கிற எகிப்தியனை என்றைக்கும் காண மாட்டீர்கள். அவ்வளவு சுலபமா சொல்ல முடியாது. ஆனா அவன் சொல்றான்னா, அவனுக்கு ஒண்ணு சத்தியம் ஸ்ட்ராங்கா தெரியும். கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் பாதுகாக்கிறவர், கர்த்தர் வழி திறக்கிறவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணி அதுக்கு நான் வசனம் எடுக்கல, நேரமாயிரும். நான்காவது, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். இந்த எகிப்தின் கையில நாம் மடிந்து போவதில்லை. ஆமென். அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே, இந்த 4வது மாதத்துக்காய் செபிக்கிறேன். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம்.
இன்று காண்கிற எகிப்தியனை இனிமேல் என்றைக்குமே காண மாட்டாய் என்று கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய ஆவியில இந்த வார்த்தையை நான் வைக்கிறேன். வந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஜெயத்தை காண்பார்களாக, வெற்றியை காண்பார்களாக, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக, நன்மைகளை பெற்றுக் கொள்வார்களாக. ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த கால வேளை அதிகாலையில வேளையில வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.